வணக்கம், நிறநில ஆரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து சில்க் காட்டன் தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில். ஒரு ப்ரைடலோட இது என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு. அவங்க என்ன டிசைன் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆஃப் ஸ்லீவ்க்கு வந்து செக்குடு இருக்கும், மேலே ஜர்தோசி கொடுத்து உள்ள ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே ஆஃபில் வந்து 2 பீகாக் இருக்கிற மாதிரி, பீகாக் இல்லை இது அண்ணன் மாதிரி டிசைன் மாதிரி வச்சுருக்கான் பாருங்கள். இதில் தெரியுதான்னு தெரியல. இங்கே பார்டர் கவ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்டர் மட்டும் போட்டுட்டு இங்கே இந்த பீகாக் டிசைன் இங்கே போட்டுட்டு மேலே செக்குடு போட்டு போகிறோம். இது என்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணும்போது டபுள் சைடு இன்னொரு சைடு ஷேட் தெரியும் இல்லையா, அதுலேயே இன்னொரு சைடு ஷேட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ இங்கே கார்பன் ஷீட், எல்லோ கலர் கார்பன் ஷீட் வச்சு இங்கே பண்ணியிருக்கேன். ப்ளூ கலரில் என்ன தொட்டாலே அந்த ப்ளூவாக தெரியும் இல்லையா, அதனால நான் எல்லோ கார்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் கார்பனில் வரைஞ்சப்போ லைட்டாக எல்லோ கலரில் தான் தெரியும் உங்களுக்கு. இதில் பார்க்க தெரியாது, லைட்டாக அவுட்லைன் தான் தெரியும். நான் ஒயிட் பென்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். கார்பனில் வரைஞ்சது எல்லோ கலரில் இருந்தது இல்லையா, அது மேலேயே இப்போ ஒயிட் பென்சிலில் கொடுத்துட்டேன். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒயிட் பென்சிலில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே செக்கடுமே இங்கே ஒரு லைன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக செக்கடை நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த செக்கடை என்ன பண்ண போகிறோம்னா, ஜர்தோசி கொடுக்க போகிறோம் அவுட்லைனில். அது உள்ள அரும்பு மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடுமே 4 சைடு 1 2 3 4 அதே மாதிரி இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டான். ஒரு லைனுக்கு உள்ளவே வெளியுமே அரும்பு ஒரு 3 6 பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு கொடுக்க போகிறோம். அவுட்லைன் வந்து ஜர்தோசியில் கொடுக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே இது தான். இங்கே வந்து பீக்காக்கு, இங்கே வந்து பீக்காக் கவர் பண்ணுற மாதிரி கொடி டிசைன் சின்னதாக போட்டு பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பீக்காக் தான் முடிக்க போகிறேன். பீக்காக் முடிச்சு தான் ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறேன். செக்குடு உங்களுக்கு தான் பாருங்கள். இங்கே லோட் போட்டுட்டோம், பீக்காக் முடிச்சிருக்கேன். இங்கே ஃபுல்லாக செக்குடுக்குள்ளே ஹேங்கிங் என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். பீக்காக்லேயே வந்து நான் பாடியில் வந்து ஃப்ரண்ட் ஸ்டார்ட் போட்டிருக்கேன் கோல்டன் சரியில். இங்கே இந்த நெக்கில் வர லைனில் வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கேன். நெக்லேயே வந்து பால் மாதிரி இருக்கணும் இந்த டிசைனுக்காக. நம்ம 3 சைஸ் பீடோ ஒரு சுகர் பீடோ வச்சு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பிங்க் கலரில் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். கட்டிங் ஸ்டோன் இது. அதை சுற்றி ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்து ஸ்டோன் லைன் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இங்கே எல்லாமே சுகர் பீட்டில் கொடுத்துட்டு அவுட்லைனில் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி இந்த ஷேப்பில் கொடுத்துட்டு அது மேலே வந்து ஜரி த்ரெட்டில் லோட் பண்ணியிருக்கேன். பேர்டோட மூக்குக்கெலாம் வந்து ஜரி த்ரெட்லேயே கொடுத்துட்டோம். இங்கே வந்து ஸ்டோன் ஒட்டி ஜர்தோசி ஒன்று கொடுத்துட்டோம். இங்கே சுகர் பீட்டும் டல்கோட் பீட்டும் இதில் வச்சுருக்கேன். லெக்ஸ் எல்லாமே வேறு வந்து ஜரி த்ரெட்லேயே அவுட்லைன் மாதிரி கொடுத்து உள்ளவுமே அதுவே ஃபில் பண்ணியாச்சு. இங்கே வந்து சக்கரையிலேயே ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கோம். 6 சக்கரையை சுற்றி வச்சு சென்டராக ஒன்று வச்சாச்சு. இங்கே ஒரு லைன் லோடிங் கொடுத்துட்டோம். இங்கே வந்து நம்ம அரும்பு மாதிரி வச்சோம் இல்லையா நெக்கில், அதையே வந்து 3 3 இங்கே கொடுத்தாச்சு. நெக்கில் வந்து புட்டாஸ்க்கு கொடுத்துருப்போம்ல, அதையே இங்கே கொடுத்துருக்கோம். இந்த சைடு ஒரு ஃப்ளவர், சின்ன ஃப்ளவர், இந்த பக்கமும் ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு ரிமைனிங் ஸ்பேஸ்லலாம் வந்து சக்கரை வச்சுட்டோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், செக்கடை வந்து நாங்கள் ஜர்தோசிலேயே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஜர்தோசியில் செக்கடை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த செக்கடுக்கும் உள் பக்கமும் வெளிப்பக்கமும் பீட்டில் கொடுத்துருக்கோம். டல் கோல்டு 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் வச்சு அரும்பு மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறோம், ஃபுல் செக்கரை முடிச்சதுக்கப்புறமா இங்கே ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இதை ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், ஹேங் ஆகிற மாதிரியும் பண்ணலாம். கஸ்டமர் வந்து ஹேங்கிங் தான் வேணும்னு கேட்டதுனால ஹேங்கிங்கே தான் பண்ணியிருக்கோம். ஹேங்கிங் தான் உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக் வேறு கொடுக்கும். இப்போ வந்து ஸ்டாண்டில் வச்சுருக்கிறதுனால நமக்கு அது அவ்வளோவா ஆடாத மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நீங்கள் ப்ளவுஸாக இந்த ஸ்டாண்ட்லேருந்தே எடுத்துட்டோன்னா உங்களுக்கு இதுவாகிடும், நல்லா வந்து ஹேங் ஆகும். இங்கே ஒரே ஒன்று மட்டும் போடாமல் விட்டுருக்கேன், எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். மெலிசான ஊசி எடுத்துருக்கேன், கோல்டு கலர் த்ரெட்டு கொடுத்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து கட்டனா பீட் 3 கொடுத்துருக்கேன், பேல் பீடு ஒரு சுகர் பீடு. ஸோ இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 3 கட்டான பீடு, ஒரு பேல் பீட். பேல் பீட்லேயே இது கொஞ்சம் பெரிய சைஸு, அப்போ தான் இந்த ஹேங்கிங்க்கு நல்லாயிருக்குன்றதுக்காக கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். ஒரு சுகர் பீடு,
இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இப்போவே ஸ்டிச் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகும்னா இது ப்ளவுஸோடு சேர்ந்து அப்படியே அட்டாச் ஆகியிருக்கும். இங்கே நடுவில் ஒரு ஸ்டிச் வர தையல் போட்டாலே போதும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி வேணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். நமக்கு தேவையான மணியெல்லாம் கோத்துட்ட பிறகு லாஸ்ட் பீடை மட்டும் எடுத்துடணும். சுகர் பீட் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி அந்த லாஸ்ட் பீட் சின்னதாக தான் கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி ஹேங் ஆகிறதுக்கு. சுகர் பீடை இப்படி வெளியே எடுத்துட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எடுத்த ஊசி அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம். நம்ம இப்படியே மொத்தமாக ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், மொத்தமாக வெளியே வந்துடும் எல்லாமே. ஸோ ஒன்றுத்தை மட்டும் எடுத்துகிட்டு அப்போ தான் ஊசி இப்படி லாக் ஆகிடும், த்ரெட்டு லாக் ஆகிடும். ஒன்றுத்தை மட்டும் பிடிச்சிட்டு நம்ம எத்தனை மணி கோத்துருக்கோமோ அத்தனை மணியும் வெளியே எடுக்கணும். ஸோ பேல் பீடு வெளியே எடுத்துகிட்டு 2 மணி கரெக்டாக நான் 2 எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த மணியை பிடிச்சிட்டு இதை அப்படியே ஊசியை எடுத்துட்டோன்னா அது அப்படியே போய் லாக் ஆகிடும். கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டோம்னா பாருங்கள் இப்போ ஹேங்கிங் வந்துடுச்சு. இப்போ த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு திருப்பி அடுத்தது நம்ம எங்கே போகணுமோ அங்கே போட்டுக்கலாம். ப்ளவுஸ்லலாம் ஸ்லீவில் ஹேங்கிங் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுவுமே இந்த மாதிரி தான். நாட் ஹேங்கிங்கும் இந்த மாதிரி தான் வைக்கணும். எல்லாத்துக்கும் இந்த ஒரே மெத்தட் தான். பீட்ஸ் மட்டும்தான் மாறும். நமக்கு எத்தனை வேணுன்ற மாதிரி எடுத்து அதை மாற்றி வச்சுக்கலாம். நான் இது முடிச்சுட்டேன், அதனால் நாட் போட்டுக்கிறேன். இது எல்லாமே முடிச்சுட்டேன். உங்களுக்கு காட்டணும் தான் ஒன்று பண்ணாமல் வச்சிருந்தேன். 2 ஸ்லீவும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல இன்னும் நான் இங்கே ஒரு கிளிப் ஸ்டோன் வைக்க போகிறேன். அதனால தான் இங்கே ஒரு கேப் இருக்குது. கிளிப் ஸ்டோன் திலகம் ஷேப்பில் மல்டி கலரில் கிளிப்ஸ் இல்லை பிங்க் கலரில் வைக்கலான்ட்டு இருக்கேன். முடிச்சுட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். இதுதான் பேக் நெக்கு. திக் நாயினாக கேட்டிருந்தாங்க, அதனால தான் பட்டையாக கொடுத்தாச்சு. கார்னரில் அரும்பரும்பாக கொடுத்து புட்டாஸும் அரும்பரும்பாக 3 கொடுத்தாச்சு. ஃபுல் ஸ்லீவோட இமேஜ் இது. கிளிப் ஸ்டோன் மட்டும் வைக்கணும். ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு தனி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.